நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது. நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க மீண்டுமாய் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீர் என்னோடும் எங்களோடும் பேசும் ஆண்டவரை. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச முடியாது கொடுத்தவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு பின்வாங்கும் இருதயம் உள்ளவன். அதில் 2 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைவான். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை பின்பற்றி அல்லாவிட்டால் ஆண்டவரை சேவித்து அவருக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிற அந்த வழியிலே, அந்த ஆவிக்குரிய பாதையிலே நமக்குள்ளாக ஒரு திருப்தி இருக்கும் என்றால், நாம் சென்று கொண்டிருக்கிற வழியில் நான் கரெக்டாக போகிறேன், நான் நல்லா எல்லாத்தையும் செய்துட்ருக்கிறேன் என்று சொல்லி ஒரு திருப்தியோடு கூட நாம் இருப்போம் என்றால், வசனம் சொல்லுகிறது நமக்குள் ஒரு பின்வாங்குகிற காரியம் காணப்படுகிறது என்று அர்த்தம். நம்முடைய இருதயத்திலே ஒரு பின்மாற்றம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை பின்பற்றி போகிற வாழ்க்கையில் நமக்குள் ஒரு திருப்தி, எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி, அதாவது நான் நல்லா செய்கிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு ஏக்கம் இல்லாமல், ஒரு தாகம் இல்லாமல், ஒரு திருப்தியோடு கூட நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ அப்போ பின்வாங்கும் இருதயம் எனக்குள் இல்லாமல் இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், அவர் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய், அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் நான் இருக்கணுன்ற ஒரு ஏக்கம், ஒரு தாகம் எப்பொழுது நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும் என்றால் நமக்குள் அந்த திருப்தி இருக்கவே செய்யாது. நமக்குள்ள ஒரு ஏக்கம், ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்தணும், அவருக்கு பிரியமாக நான் நடக்கணும், அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவளாக நான் இருக்கணும், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், அவருக்கு பிரியமாக நான் வாழணும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு தாகம் நமக்குள் இருக்கும் என்றால் இந்த பின்மாற்றம் நமக்குள் இருக்காது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நமக்குள்ளாய் பின்மாற்றத்துக்குரிய ஒரு திருப்தியும் நமக்குள் காணப்படாது. அப்போ இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான ஒரு தன்மை, பின்மாற்றத்துக்கு உரிய, ஆண்டவரை விட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கும் என்றால் இன்றைய தினம் நாம் நம்மை சரிப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில். அப்போ நம்முடைய உள்ளத்தை எப்படி நம்ம சரிப்படுத்தணும் ஆண்டவர் சொல்கிறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15-16 சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் ஞானமுள்ள ஒரு இருதயமாக இருக்கும் என்றால் என் உள்ளம் உங்களை குறித்து மகிழும் அப்படின்னு சொல்கிறார்.
சொல்லுகிறார். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளின் திரியங்கள் உன்னை குறித்து மகிழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து இப்படி ஒரு மகிழ்ச்சியோடு காணப்படுவார் என்றால், ஆண்டவர் மகிழும்படியாக நாம் நடப்போம் என்றால், நமக்குள் நடப்போம் என்றால், அல்லட்டா நடக்கணுன்ற வாஞ்சியோடு நாம் செயல்படுவோம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பின்மாற்றத்துக்குரிய ஒரு திருப்தி, ஒரு பின்மாற்றம் நமக்குள் காணப்படாது. ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் ஞானம் உள்ளதாக இருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஞானத்தினால் நிரம்பி இருக்கும் என்றால், நம்முடைய உதடுகள் செம்மையானவைகளை பேசுமாம். உதடுகள் செம்மையானவைகளை பேசுமாம். யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. நம்ம குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய மற்றவர்களோடு பழகுகிற காரியங்களில் எல்லாவற்றிலுமே நம்முடைய உதடுகள் ஒரு செம்மையான, கர்த்தருக்கு பிரியமான ஒரு சரியான வார்த்தையை பேசும் என்றால், ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையில் ரொம்ப ஒரு வல்லமை இருக்கும், ரொம்ப வல்லமை இருக்கும். செம்மையான வார்த்தைகளில் ரொம்ப வல்லமை உண்டு. நம்ம யாக்கோபு சொல்கிறார், நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தையிலே பெருமையானவைகளை பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிக்கிற இதே நாவினாலே நாம் மனுஷரை சபிக்கிற வார்த்தைகள் காணப்படுகிறது. இதையெல்லாம் செம்மையற்ற வார்த்தைகள். இன்னும் மத்தேயு 12:37 ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே நீங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, உன் வாயின் வார்த்தை தான் நீ நீதிமான் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாயின்னு சொல்கிறார். நாம் பேசுகிற அந்த வார்த்தையை வச்சு தான் ஒன்று கர்த்தர் நம்மை நீதிமான் என்று தீர்ப்பாராம், இல்லாவிட்டால் இவன் ஒரு குற்றவாளி என்று நாம் தீர்க்கப்படுவோமாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற நாம் எவ்வளோ ஜாக்கிரதையோடு, எவ்வளோ கவனத்தோடு நாம் பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வார்த்தைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள பெருமையான வார்த்தை, சாபமான வார்த்தைகள், இன்னும் அவிசுவாசமான வார்த்தைகள், மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தை, குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், இன்னும் வளன்னு பேசுகிற, அர்த்தமே இல்லாமல் நிறைய காரியத்தை A to Z அங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வளன்னு பேசுகிற வார்த்தை இல்லையா, கேட்க முன்னாலேயே உத்தரவு சொல்லுகிற வார்த்தைகள், இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சீர்பொருத்தி பார்ப்பது, சீர்தூக்கி பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வார்த்தையில் நம்ம சரியாக தான் தேவனுடைய உள்ளம் நம்மை குறித்து மகிழுகிறது. நம்முடைய வார்த்தை சரியாக இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய ஞானத்தால் நிரம்புகிறது என்று அர்த்தம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்குரிய ஒரு திருப்தி, அல்லாவிட்டால் தேவனை விட்டு பின்வாங்குகிற ஒரு இருதயம் காணப்படாமல் இருக்கும் என்றால், நம்முடைய நாவை குறித்து நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்வாங்குதல்னு சொல்லும் போது நாம் எப்படிப்பட்ட பின்மாற்றலாம் நமக்குள்ளே வரும் தெரியுமா? ஜெபத்தில் பின்வாங்குவோம், வேத வாசிப்பிலே நமக்குள்ளே ஒரு பின்மாற்றம் வரும், இன்னும் கர்த்தர் மேல் உள்ள அன்பில் ஒரு பின்மாற்றம் வரும். நம்முடைய ஓட்டம், நாம் ஓடிக்கொண்டிருக்க அந்த ஓட்டத்தில் நாம் திடீரென்று டைவர்ட் ஆகி வேறு ஒரு பக்கமாய் நம்முடைய கவனம் திரும்பிவிடும், அதில் ஒரு பின்மாற்றம் வரும். நம்மை தேவன் அழைத்த அழைப்பை சரியாய் நிறைவேற்றாத ஒரு பின்மாற்றம் வரும். இன்னும் தேவ சித்தத்தை செய்வதில் ஒரு பின்மாற்றம் வரும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பின்மாற்றங்களெல்லாம் விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பின்மாற்றங்களெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் உதடுகள் செம்மையானவைகளை பேச வேண்டும், உங்கள் இருதயம் ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி உங்களை சீர்தூக்கி பார்ப்பீர்கள் என்றால், அப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்தி கொள்வீர்கள் என்றால், நீங்களும் நானும் இதில் நம்முடைய வாழ்க்கையை கவனம் செலுத்துவோம் என்றால், கட்டாய மனம் வரையிலே நம்முடைய தேவனுடைய உள்ளம் மகிழும். நாமும் பின்மாற்றம் இல்லாமல் தேவனை குறித்த ஒரு ஏக்கத்தோடும் தாகத்தோடுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஓட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள் போய் சேர முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்க.
உங்கள் உதடுகள் செம்மையானவைகளை பேசட்டும். நீங்கள் செம்மையாக பேச 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 உங்கள் வார்த்தையிலேருந்து வல்லமை பெறப்படுகிறது. அதான் சொல்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நிறைய நேரம் அவிசுவாசமாக பேசி 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 நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையே நம்ம கெடுத்துருவோம். அல்லாவிட்டால் நெகட்டிவாக பேசி 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 நம்மளே பிரச்சனைகளை நமக்கு வரவழைச்சிருவோம். இப்படி நிறைய காரியம் இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா, மற்றவங்களை குறை சொல்லி பேசி 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 நாம் குற்றவாளியாக மாறிடுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா, மனுஷரை சபித்து பேசும்போது, மனுஷரை நியாயம் தீர்த்து பேசும்போது நமக்கும் அப்படிப்பட்ட சாபங்களை நாம் வருவித்து கொள்ளுகிறோம். இப்படியே கர்த்தர் சொல்லுகிறார், பெருமையானவைகளை பேசி 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 நம்மையே உயர்த்தும் போது நாம் தேவனால் தாழ்த்தப்படுகிறோம். இப்படி நிறைய காரியம் நம்முடைய வார்த்தைகளினாலேயே நமக்கு பின்விளைவுகளை அதிகப்படுத்துகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் உதடுகளை, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து அதில் கவனமாக நான் செல்லணுமே, ஆண்டவருக்கு பிரியமாக நான் நடக்கணுமேன்னு சொல்லி அந்த ஒரு தாகத்தோடு, அந்த ஒரு ஏக்கத்தோடு, அர்ப்பணிப்போடு நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், பின்வாங்கும் இருதயம் உங்களுக்குள் வராது, அது நிமித்தம் உண்டாகிற திருப்தியும் வராது. அடுத்து கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நம்ம இன்னும் எப்படி இருக்கணும்னு சொல்லி. தாவீது அப்போஸ்தலரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 13:22, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கர்த்தர் இந்த இடத்துல தாவீதை குறித்து சொல்லும் போதே அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போ நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக வாழணும். ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நானும் தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பரிசுத்தமான ஜீவியம், உண்மையான ஜீவியம் செய்யணும் என்ற ஏக்கம், அந்த ஒரு தாகம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம். அப்போ தாவீது பாருங்க, ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தாராம். தாவீது கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் செய்தாராம். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது தாவீது எப்படிலாம் வாழ்ந்தார் தெரியுமா? தாவீது அவர் சொல்றார், கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்கிறார். கர்த்தரை துதி எந்த காலத்திலும் ஸ்தோத்தரித்த ஒரு தாவீது. இன்னும் தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, எல்லா காரியத்திலும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாலேயே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல், ஆலோசனை கேட்காமல் தன்னுடைய காரியம் எதையுமே அவர் செய்வதில்லை. இது தாவீதுடைய பண்பு. இன்னும் அவர் தாவீதை பார்த்தீங்கன்னா, தான் பாவம் செய்த போது அவர் ராஜாவாக ஒரு நாள் ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவீதை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். ராஜாவாய் உயர்த்தின நாட்களிலும் கூட அவர் பாவம் செய்தபோது கர்த்தர் அவரை கண்டித்து உணர்த்துகிறார். உடனே தன்னை தாழ்த்தி மனம் திரும்புகிறார் தாவீது. அவர் பெருமை கொள்ளலை, அதற்கு எதிர்த்து நிற்கலை, அவர் தாழ்த்தி மனம் திரும்புகிறார், கண்ணீரோடு மனம் திரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சில சிக்ஷைகளையும் அவருக்கு கொடுக்கிறார், தண்டனைகளை கொடுக்கிறார், அதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அவர் திரும்புகிறார். இன்னும் தாவீது வேத வசனத்தின் மேலே அவருக்கு அதிகமான பிரியம். உங்களுடைய வசனம் தான் என் மனமகிழ்ச்சின்னு சொல்கிறார். உங்களுடைய வசனம் மாத்திரம் எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை, நான் என் துக்கத்திலேயே அழிஞ்சு போயிருப்பேன்னு சொல்கிறார். இது தாவீதுடைய சிறப்பான ஒரு காரியம். இன்னும் தாவீதுக்கு உபத்திரவங்கள், சத்துருக்களால் வருகிற துன்பங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், தாவீது அழுவார், ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிப்பார். ஆனால் கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அந்த துக்கத்திலேயே அவர் சோர்ந்து போய் மூழ்கி போகலை, கர்த்தருக்குள்ளாய் தன்னை அவர் திடப்படுத்தி கொண்டார். இன்னும் தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன் சத்துருவை அவரை விரட்டி கொண்டு உயிரோடு வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கின அந்த சத்துருவை பழி வாங்கக்கூடிய தருணங்களை கர்த்தர் ஏற்பட்ட போது துணிச்சலாய் போய் அந்த சத்துருவை அழிக்க அவர் துணியலை. கடவுளுக்கு பயந்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அவர் மேலே என் கையை நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து அந்த தவறை செய்யாமல் அவர் பொறுமையோடு அதை சகித்து கொண்டார். இப்படி நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம், இன்னும் சாமுவேலின் புத்தகம், இதெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதுடைய
குணம். தாவீது எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார், தாவீது எவ்வளோ தூரம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். அவர் சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சித்து கதறுகிறது. இப்படி தான் தாவீது கர்த்தர் மேல் தாகமுள்ளவராக இருந்தார். கர்த்தரையே தனக்கு முன்னாக வைத்தார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தார், கர்த்தருக்கு பிரியமாய் அவர் எல்லா சூழ்நிலையும் நடந்து கொண்டார். பாவம் செய்த போது கூட கர்த்தர்கிட்ட தான் அவர் வந்து விழுந்தார், கர்த்தர்கிட்ட தான் திரும்பினார். கர்த்தர் என்ன நினைப்பாரோ அதை தான் செய்யணும்னு நினச்சாரு. அதனால தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அப்படிலாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீதை போல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் அப்படி மாற்றுவார், நம்மையும் அப்படி நடத்துவார். அதே நேரத்தில் தேவனை விட்டு நாம் பின்வாங்கி விடாதபடி, பின்மாற்றம் என்ற ஒரு திருப்திக்குள்ளே நம்ம போய்விடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நானும் விசுவாசித்த ஆண்டவரை பின்பற்றி போகணும். அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம பின்வாங்கிட்டோன்னு சொன்னால் நம்ம மேலே ஆண்டுடைய ஆத்மா பிரியமாயிராது. அப்போ ஆண்டுடைய ஆத்மா நம்ம மேலே எப்போ பிரியமாக இருக்கும்? நாம் விசுவாசத்தை விடாமல், வசனம் சொல்லுகிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை விடாமல் விசுவாசத்தோடு உறுதியாய் நாம் பற்றி கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் கடந்து போகும்போது ஆண்டவருடைய ஆத்மா நம்ம மேலே பிரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம கெட்டு போக பின்வாங்க மாட்டோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னா, எபிரேயர்களுக்கு எழுதப்பட்ட. அந்த எபிரேயர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்தவர்கள், சத்தியமாகிய இயேசுவை, அவரை குறித்த அறிவை அடைந்த பின்பு அவங்களுக்கு தான் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, நீங்கள் அதுக்கு பிறகு மனப்பூர்வமாக பாவம் செய்தீங்கன்னு சொன்னால், தேவனை விட்டு நீங்கள் பின்வாங்கினால் ஜீவனுள்ள தேவனால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு எபிரேயரை எழுதின ஆக்கியோன் இதை எழுதுகிறார். எபிரேயரை பார்த்து எச்சரிக்கிறார், நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்க, அவரை குறித்து நல்லா உங்களுக்கு தெரியும், ஆனால் அவரை பற்றி கொண்டு பின்பற்றி வந்தீங்க. ஒரு காலத்தில் அவர் சொல்கிறாரு, உங்கள் முந்தின நாட்களை நினச்சி பாருங்கள், ஒரு நாளில் நீங்கள் பிரகாசமாக இருந்த நாட்களில் உங்களுக்கு வந்த நிந்தைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சகித்தீர்கள். வசனம் சொல்லுகிறது. இன்னும் சொல்கிறாரு, உங்கள் ஆஸ்திகளெல்லாம் கூட சந்தோஷமாக சத்துருக்கள் கொள்ளையிடுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? எனக்கு பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையான ஒரு சந்தோஷத்தை, நிலையான ஒரு சுதந்திரத்தை, நிலையான ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்ல என்ற அந்த விசுவாசத்தோடு அன்னைக்கு நீங்கள் முன்னேறி போனீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தேவனை விட்டு விசுவாசத்தில் பின்வாங்கி கொண்டிருக்கீங்கன்னு அந்த இடத்துல அவர் சொல்கிறார். எபிரேயராகி அந்த தேவ ஜனங்களுக்கு அன்னைக்கு பாடுகளையும் உபத்திரவங்களையும் பொறுமையோடு சகித்து, சந்தோஷத்தோடு சகித்து, தங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட பரலோகத்தின் சந்தோஷத்தை, அந்த நித்திய ஜீவனை நினைத்து ஓடினவங்களுக்கு இன்னைக்கு அந்த பாடுகளை சகிக்க மனதில்லை. ஏதோ ஒரு வழியில் அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால தான் நாம் ஒருவேளை இதை கேட்கிற நாமும் கூட ஒரு நாளில் தேவனை உறுதியாய் பின்பற்றி, அன்போடு பின்பற்றி, அவருக்காய் வைராக்கியமாய் நின்றுக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பின்வாங்கி போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் தேவனை விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். பின்வாங்கும் இருதயத்தோடு நாம் தேவனை சேவிப்போம் என்றால் நம்முடைய ஆத்மா அந்த நரக அக்கினிக்குள்ளே போய்விடும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்றார், மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுறாதீங்க. தைரியத்தோடு நம்முடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் நம்ம சந்திக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். வருகிறவர் சீக்கிரம் வரப்போகிறார், தாமதம் பண்ணார். அப்போ அவர் வரும்போது நமக்கு அவர் வாக்கு பண்ணின அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். நமக்கென்று வாக்கு பண்ணியிருக்கிற அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை நமக்கு அவர் கொடுப்பார். அதை பெறணுன்னா இந்த உலக ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு தான் ஓடணும் அப்படின்னு சொல்கிறார். பாடுகளை சகிக்கிற பொறுமை நமக்கு வேணும். பாடு வந்தவொடனே ஐயோ எனக்கு என்ன இவ்வளோ பாடு வருது, என்னால் இப்படிலாம் வாழ முடியாது என்று சொல்லி
ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராதுன்னு சொல்கிறார். பாடுகளை விட்டு பின்வாங்கி, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் தேவனுடைய ஆத்மா உங்கள் மேலும் என் மேல் பிரியமாகிறாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எல்லா சூழ்நிலும் தேவனை விசுவாசிப்போம், ஆண்டவரை உறுதியோடு பற்றிக்கொள்வோம். யோபு எல்லாவற்றையும் இழந்தார். என்ன சொன்னார்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கர்த்தரை பின்பற்றி வருகிற வாழ்க்கை என்பது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. எல்லா நேரமும் அது ஒரு பஞ்சுமத்தை போல இருக்காது. ஒரு சில நேரம் இன்பமாக இருக்கும், ஒரு சில நேரம் துக்கங்களும் துன்பங்களும் போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பின்வாங்கி போன இருதயமெல்லாம் யார் இருந்தாலும், நம்முடைய வழிகளை குறித்த ஒரு திருப்தி இருந்தாலும், இன்றைக்கு இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே அப்படி ஒரு தாகத்தோடு இருக்கிறோமா? உதடுகள் பாவம் உதடுகள் பேச்சு என்பது ஒரு பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதா? அதை குறித்த ஏக்கம் எனக்குள் இருக்கிறதா? அல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை செய்த தாவீதை போல நான் தேவனை தேடுகிறேனா? தாகத்தோடு தேடினாரே அவரை நான் அப்படி தேடுகிறேனா? அவனுடைய வசனத்தை சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டீங்கல்ல? இல்லாவிட்டால் விசுவாசத்தோடு நான் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம், நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம், அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் பின்வாங்கின இருதயமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லாவிட்டால் என் தேவனை தாகத்தோடு விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு நீ உணர்த்தி காட்டுகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பின்மாற்றம், ஒரு பின்வாங்குதல், விசுவாசத்தை விட்டு அல்லாவிட்டால் பரிசுத்தத்தை விட்டு எஸ்ஸப்பா உம்முடைய சித்தத்தை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் நடப்பதை விட்டு ஒரு பின்மாற்றம் இருக்கும் என்றால், அதை அறியாத ஒரு திருப்தியோடு ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்றால், இன்றைய தினம் பரிசுத்தாவியானவர் அதிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய வல்லமை இறங்கி மீண்டுமாய் உம்மை பின்பற்றி போகிற அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த ஏக்கம் நிறைந்த தாகம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் நடத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.